ஆனால் நிர்மலா சீதாராமன் நேற்றைய நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் கரூர் வந்தபோது நெடுஞ்சாலை சந்திப்பில் தனது ஆதரவாளர்களுடன் காத்திருந்த அண்ணாமலை அவரை பொன்னாடை போற்றி வரவேற்றதுடன் தனது ஆதரவாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் எந்த நிகழ்விலும் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தமிழக பாஜக மீது அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை சக கட்சி தலைவர்களின் நிகழ்ச்சியை புறக்கணித்து வருகிறார். அந்த வகையில் தான் நிர்மலா சீதாராமனின் நிகழ்ச்சிகளையும் புறக்கணிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தேசிய தலைவர் என்பதால் பெயருக்கு அவரை வரவேற்றுவிட்டு பின்னர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்கின்றனர் பாஜகவினர். இது ஒரு புறம் இருக்க, கடந்த சில தினங்களாகவே அண்ணாமலையின் செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது. எல்லா நிகழ்வுகளிலும் தானாகவே கலந்து கொள்கிறார். கரூர் நிகழ்விலும் அப்படித்தான். இலங்கை பயணத்தை ரத்து செய்துவிட்டு 28ஆம் தேதி கரூர் வந்த அவர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதற்கு பிறகு அவரது செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளானது. விஜயை மட்டும் குறை சொல்லக்கூடாது, காவல்துறை மீதும் அரசு மீதும் குறைகள் இருக்கின்றன என அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது பேச்சை பாஜகவினர் பலரும் வரவேற்றனர். அதற்கு பிறகு பல பாஜக தலைவர்கள் கரூர் வந்த போதும் அவர்களை அண்ணாமலை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுக விவகாரத்தில் அண்ணாமலை தனி ரூட் எடுத்து வரும் நிலையில் தற்போது கரூர் விவகாரத்திலும் தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்கின்றனர் பாஜகவினர்.